கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் பாதுகாத்து வைப்பதற்காக அரசு கிடங்குகளில் எண்ணிக்கை இப்போது உள்ள 302 அடுத்த 3 ஆண்டுகளில் 1000 உயர்த்தப்படும். அதாவது நான் டெல்டாக்காரன் சொன்னா பத்தாது. டெல்டாவில இருந்து உங்க பூர்வீகம் எங்கன்னு தெரியல, பட் டெல்டாவில் வந்திருக்கீங்க. அப்படிப்பட்ட டெல்டாவில் கொள்முதல் செய்கின்ற அந்த நெல்லை கூடமா உங்களால பாதுகாக்க முடியல. அப்புறம் எதுக்கு நீங்க நான் டெல்டாக்காரன் கடந்த காலத்தில் சொல்லிட்டு இருந்தீங்க? எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் அது! எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு செய்யற துரோகம் நான் பாக்குறேன். நான் இது விவசாயிகளுக்கு இல்ல, தமிழ்நாடு செய்யற துரோகம். சேமிப்பு கிடங்குகள் உங்களால பண்ண முடியாதா? எவ்வளவு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க? என்ன ஆயிடுப்போ சேமிப்பு கிடங்குகள் எல்லாம் வச்சு பண்றதுக்கு? கொள்முதல் செய்யற நெல்ல சேமிப்பு கிடங்குகள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன? அது குடும்பம் பண்ண முடியாது உங்களால. காய்கறிகள், பழங்கள், மலர்கள் உள்ளிட்ட வேளாண் விளைபொருட்களை வீணாக்காமல் பாதுகாக்க வைத்த வட்டங்களிலும் குளிர்பதின கிடங்குகள் அமைக்கப்படும். கோல்ட் ஸ்டோரேஜ் அரவுண்ட் ஆல் அக்ராஸ் தமிழ்நாடு, முக்கியமா கிருஷ்ணகிரி, இந்த தளி ஹிலி எல்லாம் இருக்குது. அனைத்து மாவட்டங்களிலும் உணவு பதன தொழிற்சாலைகள் அமைக்கப்படும். ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ். ஆமா, நெல் கொள்முதல் அளவு 70 லட்சம் டன்னாக அதிகரிக்கப்படும். தமிழ்நாட்டில் அப்ராக்சிமேட்டா in a good harvest yearனா 120 லட்சம் டன் நெல் விளையும். அதுல அரசு 40 லட்சம் டன்னு தான் கொள்முதல் செய்யும். மீதி இருக்கிற 80 லட்சம் டன் தனியார் கொள்முதல் செய்வாங்க. அரசுக்கு நிர்ணயித்த விலை 2500 ஒரு குவிண்டால் 100 கிலோ. தனியார் எப்படின்னா அவங்க அவசரத்துக்கு போய் கேட்டாங்கன்னா 1500 1600 அவ்வளவுதான் வாங்குறாங்க. வேணும்னா வாங்கிட்டு போ, இல்லைன்னா 3 நாள் 4 நாள் இங்க இருக்கும். அவன் விவசாயிகள் அங்க வைக்கிறதுக்கு அவனுக்கு இடம் இல்லை, கொடுத்துட்டு தான் போவாங்க. அப்போ தமிழ்நாடு அரசு 40 லட்சம் டன் தான் கொள்முதல் செய்யறது ஒரு வருஷத்துக்கு. ஆனா தமிழ்நாடு அரசுக்கு அந்த நெல்ல ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எவ்வளவு தெரியுமா? வெறும் 18 லட்சம் டன்னுக்கு தான் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கு. செய்யறது 40 லட்சம், ஸ்டோரேஜ் 18 லட்சம். எங்களுக்கு எங்க பட்ஜெட்ல இது இப்ப இருக்கிற 302 கிடங்குகள், சேமிப்பு கிடங்குகள் இப்ப இருக்கு. இது 1000 கிடங்குகளா இன்னும் 3 வருஷத்துல உயர்த்தி இப்ப 40 லட்சம் டன்னுல இருந்து 70 லட்சம் டன் கொள்முதல் செய்ய நாங்கள் எங்க பட்ஜெட்ல நாங்க போட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் துவரம் பருப்பு சாகுபடி செய்யப்படும் பரப்பு இப்பொழுது 1.25 லட்சம் ஏக்கர். அது அடுத்த 3 ஆண்டுகள் 3 லட்சம் ஏக்கரா உயர்த்தப்படும். துவரம் பருப்பு சாகுபடி செய்யும் உழவர்களுக்கு ஏக்கருக்கு 10,000 சிறப்பு ஊக்கத்தொகை. எண்ணெய் வித்து பயிர்களை எள் சாகுபடி பரப்பு ஆண்டுக்கு 50,000 ஏக்கர் வீதமும், சூரியகாந்தி சாகுபடி பரப்பு ஆண்டுகளுக்கு 25,000 வீதமும் அதிகரிக்கப்படும். நிலக்கடலை சாகுபடி பரப்பு 5.6 லட்சம் ஏக்கரில் இருந்து 7 லட்சம் ஏக்கராக உயர்த்தப்படும். எண்ணெய் வித்து பயிர்களை சாகுபடி செய்ய ஏக்கருக்கு 7,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும். நியாய விலைக்கடைகள், இதுல இப்ப நியாய விலைக்கடைகள் நாட்டு சக்கரை கொள்முதல் செய்யற நாட்டு சக்கரை மானிய விலைகளில் அங்க நியாய விலைக்கடைகள் கொடுக்கும். ஏன்னா இது ஒரு ஹெல்தி ஒரு ஃபுட். இது கொஞ்சம் கண்டென்ட், அயன் கண்டென்ட்லாம் இருக்குல்ல. நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஆகிய நியாய விலைக்கடைகளின் மூலம் மானிய விலையில் வழங்கப்படும். காவிரி மேகதாது அணை கட்டுப்படுவது தடுக்கப்படும். இது நான் ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். லெட்ஸ் நாட் கோ டீப் இன்டு திஸ். ஏன்னா இது எல்லா வகையான சட்ட போராட்டம், நீதி போராட்டம், அரசியல் போராட்டம் எல்லாமே செய்யணும். இதற்கு முதலமைச்சர் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை உடனடியாக கூட்டணும். இந்த பட்ஜெட் செஷன் முடிட்டு கூட்டணும். கூட்டி பிரதமர்கிட்ட எங்களை எல்லாம் அழைச்சிட்டு போகணும். எம்பிஸ், எம்எல்ஏஸ் எல்லாரையும் அழைச்சிட்டு போகணும். போய் பிரஷர் கொடுக்கணும், அழுத்தம் கொடுக்கணும். ஒரு பக்கம் அரசியல் அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கணும். ஆனா பொலிட்டிக்கல் நீதித்துறையில கேஸ் மேல கேஸ் போடணும். என்வாயர்மெண்ட்டுக்கு ஒரு கேஸ் போடணும். ட்ரிங்கிங் வாட்டர் எங்களுக்கு குறைஞ்சிடும் ஒரு கேஸ் போடணும். ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஒரு கேஸ் போடணும். இவங்க போட்ட இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸ்ல எல்லாம் ஒரு கேஸ், மான்ட்ரியல் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்லாம் அதுக்கு ஒரு கேஸ் போடணும். இப்படி ஒன்னு ஃபார்மர்ஸ், விவசாயிகள் அங்க ஒரு கேஸ், டவுன் ஸ்ட்ரீம்ல கடைமடையில நிறைய தொடர்ந்து வழக்கில் போட்டுட்டு இருக்கணும்.